Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Our just 3,000. நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி. I முதல் 290 வரை. பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ். எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும். ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். இந்திய சினிமாவின் தனித்துவமான ஆளுமைகளில் ஒருவரான உபேந்திர ராவ் பற்றி இன்று நாம் விரிவாக பேசப் போகிறோம். அவர் வெறும் ஒரு நடிகர் அல்லது இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளர், ஒரு தத்துவஞானி மற்றும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவரது முழு பெயர் உபேந்திர ராவ். 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கோட்டேஸ்வராவில் பிறந்தார். அவர் நடிகர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என பல பரிமாணங்களை கொண்டவர். இந்திய திரையுலகில் ரியல் ஸ்டார் என்று அன்புடன் அழைக்கப்படும் உபேந்திரா தனது படைப்புகளின் மூலம் பல தலைமுறைகளை தாண்டி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவரது கலைப்பயணம் மரபுகளை உடைத்து புதிய பாதைகளை வகுத்த ஒரு சாகச பயணம். உபேந்திராவின் கலைப்பயணம் ஒரு எழுத்தாளராகவும் உதவி இயக்குனராகவும் தொடங்கியது. துணிச்சலான சினிமாவுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் காசிநாத்தின் வழிகாட்டுதலின் கீழ் அவர் பயிற்சி பெற்றார். காசிநாத் உபேந்திராவின் படைப்புத் திறனை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார். நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பே உபேந்திரா ஒரு இயக்குனராக பெரும் புகழ் பெற்றார். அவரது திரைப்படங்கள் துணிச்சலான கதை சொல்லல், கூர்மையான சமூக விமர்சனம் மற்றும் ஆழமான உளவியல் பரிமாணங்களுக்காக தனித்து நின்றன. அவர் தனது முதல் படத்திலேயே தனது தனித்துவமான முத்திரையை பதித்தார். அவரது படங்கள் அன்றாட வாழ்க்கையின் யதார்த்தங்களை ஒரு தத்துவார்த்த பார்வையுடன் இணைத்து வழங்கின. இது பார்வையாளர்களை சிந்திக்கத் தூண்டியது. உபேந்திரா தனது படைப்புகளின் மூலம் சினிமாவை வெறும் பொழுதுபோக்கிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஊடகமாக மாற்றினார். உபேந்திராவின் இயக்கத்தில் வெளிவந்த ஒவ்வொரு படமும் இந்திய சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. அவரது படைப்புகள் காலத்தால் அழியாத கலைப்படைப்புகளாக இன்றும் போற்றப்படுகின்றன. அவை வெறும் திரைப்படங்கள் அல்ல, அவை சமூகத்தின் பிரதிபலிப்புகள். இது உபேந்திராவின் முதல் இயக்கப்படம், ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம். நடுத்தர வர்க்க வாழ்க்கை முறை மற்றும் இளைஞர்களின் நடத்தையை நகைச்சுவையாக விமர்சித்தது. கூர்மையான வசனங்கள் மற்றும் நகைச்சுவையான நேர உணர்வுடன் உபேந்திராவை ஒரு திறமையான இயக்குனராக நிலைநிறுத்தியது. இந்த திரைப்படம் அன்றாட வாழ்க்கையின் முரண்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. இது ஒரு புதிய வகை நகைச்சுவையை கன்னட சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது. உபேந்திராவின் தனித்துவமான பாணிக்கு இது ஒரு தொடக்கமாக அமைந்தது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், திகில் திரைப்படம். கொலையாளி யார் என்ற கேள்வியை மையமாகக் கொண்டது. இந்த திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது. சஸ்பென்ஸை திறமையாக கையாள்வதில் உபேந்திராவின் படைப்புத் திறனை இது வெளிப்படுத்தியது. இந்த திரைப்படம் பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைத்தது. இது கன்னட சினிமாவில் திகில் படங்களுக்கு ஒரு புதிய வரையறையை வழங்கியது. உபேந்திரா தனது இரண்டாவது படத்திலேயே தனது பன்முகத்தன்மையை நிரூபித்தார். இது ஒரு ஆக்ஷன் அண்டர்வேர்ல்ட் நாடகம். நிழல் உலக வாழ்க்கையை ஒரு சோகமான காதலுடன் ஆராய்ந்தது. இது ஒரு கல்ட் கிளாசிக் படமாக பரவலாக கருதப்படுகிறது. கன்னட சினிமாவின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக இது போற்றப்படுகிறது. இந்த திரைப்படம் இந்திய சினிமாவில் பல பிற்கால கேங்ஸ்டர் படங்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. நிழல் உலகத்தின் இருண்ட பக்கங்களை மனித உணர்வுகளுடன் இணைத்து உபேந்திரா வழங்கினார். இது ஒரு புதிய அலை சினிமாவை தொடங்கியது. இது ஒரு காதல் உளவியல் நாடகம். இதில் உபேந்திரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். காதல், ஆவேசம், அகங்காரம் மற்றும் சினிமாவுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான தெளிவற்ற எல்லைகளை இது ஆராய்ந்தது. அரை சுயசரிதை கூறுகளைக் கொண்ட இந்த திரைப்படம் ஒரு பரபரப்பான வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படம் உபேந்திராவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சில அம்சங்களை வெளிப்படுத்தியது. இது பார்வையாளர்களை ஆழமாக சிந்திக்கத் தூண்டியது. திரைப்படம் உபேந்திராவை ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது.
இது ஒரு உளவியல் தத்துவ நாடகம். இதில் உபேந்திரா நான் அகங்காரம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். மனித ஆசைகள், சுயநலம் மற்றும் நான் என்பதிலிருந்து நாம் நோக்கிய பயணத்தை இது ஆராய்ந்தது. அதன் ஆழமான தத்துவத்திற்காக இது ஒரு கல்ட் கிளாசிக் ஆனது. இந்த திரைப்படம் மனித மனதின் சிக்கலான அடுக்குகளை திறம்பட வெளிப்படுத்தியது. இது ஒரு தனித்துவமான கதை சொல்லல் பாணியை கொண்டிருந்தது. உபேந்திரா திரைப்படம் பல தத்துவ விவாதங்களை தூண்டியது. இது ஒரு எதிர்கால அரசியல் நையாண்டி 1932ஆம் ஆண்டில் இந்தியாவை கற்பனை செய்தது. தேசபக்தி, ஊழல் மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்திற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை இது ஆராய்ந்தது. இந்த திரைப்படம் சமூகத்தின் மீதான உபேந்திராவின் அக்கறையை வெளிப்படுத்தியது. இது ஒரு துணிச்சலான அரசியல் விமர்சனமாக அமைந்தது. சூப்பர் திரைப்படம் பார்வையாளர்களை நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கத் தூண்டியது. இது ஒரு புதிய வகை அரசியல் சினிமாவை அறிமுகப்படுத்தியது. ஆஹெக்ஸ் இது உபேந்திரா திரைப்படத்தின் கருத்தியல் ரீதியான உளவியல் தத்துவத் தொடர்ச்சி. இதில் நீ நீ என்ற கதாநாயகன் சுயநலமின்மை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை பிரதிநிதித்துவப்படுத்தினார். இந்த திரைப்படம் உபேந்திராவின் தத்துவப் பயணத்தின் அடுத்த கட்டத்தை காட்டியது. இது மனிதனின் அகங்காரத்திலிருந்து விடுதலை பெறுவதைப் பற்றிய ஒரு ஆழமான ஆய்வாக அமைந்தது. உப்பி 2 திரைப்படம் உபேந்திராவின் தனித்துவமான சிந்தனை போக்கை பறைசாற்றியது. இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கியது. உபேந்திராவின் இயக்க பாணி இந்திய சினிமாவில் வேறு எவருடனும் ஒப்பிட முடியாதது. அவரது படைப்புகள் ஒரு தனித்துவமான முத்திரையை கொண்டுள்ளன. அவை வெறும் பொழுதுபோக்கிற்கு அப்பாற்பட்டவை. அவரது தத்துவார்த்த கதை சொல்லல் இருத்தலியல் கேள்விகளை ஆராய்கிறது. அகங்காரம், துன்பம், அன்பு போன்ற மனித உணர்வுகளின் ஆழமான பரிமாணங்களை அவர் தொடுகிறார். அவரது படங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் ஒரு பயணமாக அமைகின்றன. துணிச்சலான மற்றும் சர்ச்சைக்குரிய கருப்பொருள்கள் அவரது படங்களில் முக்கிய இடம் பெறுகின்றன. காமம், ஊழல், பாசாங்குத்தனம் போன்ற தடை செய்யப்பட்ட தலைப்புகளை அவர் தைரியமாக அணுகுகிறார். சமூகத்தின் இருண்ட பக்கங்களை அவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அவரது கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் கருத்துக்களாகவே சித்தரிக்கப்படுகின்றன. உதாரணமாக, நான் என்பது அகங்காரத்தையும் நீ என்பது சுயநலமின்மையையும் குறிக்கிறது. இது அவரது படங்களுக்கு ஒரு தத்துவார்த்த ஆழத்தை வழங்குகிறது. நேர்கோடற்ற மற்றும் பரிசோதனை திரைக்கதை அவரது பாணியின் ஒரு முக்கிய அம்சம். ஃபிளாஷ்பேக்குகள், வாய்ஸ் ஓவர்கள் மற்றும் நான்காவது சுவரை உடைத்தல் போன்ற உத்திகளை அவர் பயன்படுத்துகிறார். இது பார்வையாளர்களை ஒரு புதிய அனுபவத்திற்கு இட்டுச் செல்கிறது. அவர் வெகுஜன மற்றும் கலை சினிமாவின் கலவையை உருவாக்குகிறார். ஆழமான கருத்துக்களை வணிக ரீதியான அம்சங்களுடன், அதாவது பாடல்கள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளுடன் இணைக்கிறார். இது அவரது படங்களை பரந்த பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்கிறது. அவரது படங்கள் பெரும்பாலும் நையாண்டி மற்றும் சமூக விமர்சனங்களை கொண்டுள்ளன. அரசியல், ஊழல் மற்றும் சமூகத்தின் முரண்பாடுகளை அவர் கேலி செய்கிறார். இது அவரது படைப்புகளுக்கு ஒரு கூர்மையான விளிம்பை வழங்குகிறது. அதிர்ச்சி மதிப்பு மற்றும் குறியீட்டுவாதம் அவரது படங்களில் பரவலாக காணப்படுகிறது. துணிச்சலான காட்சிகள், வசனங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட அர்த்தங்களை அவர் பயன்படுத்துகிறார். இது அவரது படங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை வழங்குகிறது. ஒரு இயக்குனராக புகழ்பெற்ற பிறகு உபேந்திரா ஒரு நடிகராகவும் பெரும் நட்சத்திரமாக உயர்ந்தார். அவர் பல்வேறு வகையான கதாபாத்திரங்களில் நடித்து தனது திறமையை நிரூபித்தார். அவரது நடிப்பு தனித்துவமான உடல் மொழி மற்றும் சிந்திக்கத் தூண்டும் வசனங்களால் குறிக்கப்பட்டது. அவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் வெகுஜன ஈர்ப்பையும் தத்துவத்தையும் கலந்தே வழங்கின. அவர் தனது கதாபாத்திரங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆழத்தையும் நம்பகத்தன்மையையும் வழங்கினார். உபேந்திரா தனது நடிப்பின் மூலம் பல ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தார். அவர் வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு கதாபாத்திரத்தின் ஆன்மாவை உள்வாங்கி வெளிப்படுத்தும் ஒரு கலைஞன். அவரது நடிப்பு பார்வையாளர்களை சிந்திக்கத் தூண்டியது. உபேந்திரா தனது நடிப்பின் மூலம் ஒரு புதிய அலை சினிமாவை உருவாக்கினார். உபேந்திரா 1917ஆம் ஆண்டில் அரசியலில் நுழைந்தார். அவர் உத்தம பிரஜாக்கிய கட்சி UPP என்ற தனது சொந்த கட்சியை தொடங்கினார்.
அவரது அரசியல் பயணம் மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அவர் அரசியலை ஒரு சேவை மனப்பான்மையுடன் அணுகுகிறார். தனது திரைப்படங்களில் வெளிப்படுத்திய சமூக அக்கறையை அரசியலிலும் அவர் தொடர்கிறார். உபேந்திரா ஒரு புதிய வகை அரசியலை உருவாக்க முயற்சிக்கிறார். அவர் தனது அரசியல் கொள்கைகளை தனது திரைப்படங்களின் மூலம் வெளிப்படுத்திய தத்துவார்த்த சிந்தனைகளுடன் இணைக்கிறார். உபேந்திரா ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசியலில் ஈடுபட்டுள்ளார். அவரது அரசியல் பயணம் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. உபேந்திரா இந்திய சினிமாவில் ஒரு தொலைநோக்கு இயக்குனர் மற்றும் சிந்தனையாளர். அவர் மரபுகளை உடைத்து புதிய சவால்களை எதிர்கொள்ள துணிந்தவர். அவரது படைப்புகள் இந்திய சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்தின. அவர் தனது பரிசோதனை மற்றும் துணிச்சலான திரைப்படங்கள் மூலம் ஒரு கல்ட் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். அவரது ரசிகர்கள் அவரது படைப்புகளின் ஆழமான அர்த்தங்களை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். உபேந்திரா ஒரு தனித்துவமான கலை இயக்கத்தை உருவாக்கினார். அவரது திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கு அப்பாற்பட்டவை. அவை சமூக விமர்சனங்களையும் ஆழமான தத்துவார்த்த பாடங்களையும் வழங்குகின்றன. உபேந்திரா தனது படைப்புகளின் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவர் இந்திய சினிமாவின் ஒரு புரட்சிகரமான சக்தியாக திகழ்கிறார். அவரது படைப்புகள் பல இளம் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் உத்வேகமாக அமைந்துள்ளன. உபேந்திரா ஒரு கலைஞராகவும் சிந்தனையாளராகவும் அரசியல்வாதியாகவும் இந்திய சமூகத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளார். அவரது பயணம் ஒரு தனிநபரின் படைப்புத் திறனும் சமூக அக்கறையும் எவ்வாறு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உபேந்திரா இந்திய சினிமாவின் ஒரு உண்மையான ரியல் ஸ்டார் ஆக என்றும் நிலைத்திருப்பார். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.